இதனால என்ன டாக்டர் யூஸ்? இதனால இதுக்கு எந்த யூஸும் இல்ல. இது கடைசி வரைக்கும் கை காசை போட்டு மேடை போடுறது, ஆர்ப்பாட்டம் பண்றது, விழா நடத்துறது அப்படி இப்படின்னு தெரிஞ்சுதான் போகுமே தவிர, இதனால பயனடையக்கூடியவர்கள் யாருன்னா அண்ணன். அண்ணனுக்கு முழு லாபம் வந்துகிட்டே இருக்குமே தவிர இது வந்து கீழே அப்படியே போயிட்டே இருக்கும். அதனால இது வந்து பல விஷயங்கள்ல இது வந்து தன்னைத்தானே தாழ்த்திக்கிட்டு அப்படியே ஓடிக்கிட்டே இருக்கக்கூடிய அந்த அளவுக்கு நான் ப்ரோக்ராமிங் பண்ணியிருக்கிறேன். ஓகேவா? அதனால அண்ணனுக்கு தான் லாபம். ஏன்னா டீலிங் பேச வேண்டியிருக்கு, டம்மி நிப்பாட்ட வேண்டியிருக்கு, களத்துல இறங்கி இது வேலை செஞ்சா இதுக்கு சீட்டு இல்ல, வேற யாராவது காசோட வந்தா டாக்டர் இன்ஜினியர்னு சொல்லி கட்ட கட்டி அங்க சீட்டு வரும். ஸோ அங்கதான் பயன் இருக்கே தவிர இங்க பயன் இல்லை. எனக்கு ஆர்டர் கொடுத்தவருக்கு தானே நம்ம செய்யணும். அப்ப இதுக்கு அழிவே கிடையாது டாக்டர்? அழிவு இருக்கு. எப்ப தன்னுடைய மூளையை சுயமா சிந்திச்சு யோசிச்சு முடிவு எடுக்குதோ அன்னைக்கு அழிவு இருக்கு. அதாவது அண்ணன் சில நேரத்துல அவதூறா பேசுறாரு, பெண்களை பத்தி இழிவா பேசுறாரு. ஒரு பெண் தன் மேல கம்ப்ளைண்ட் கொடுத்துச்சுன்னா புல்லுக்காட்டுல தூக்கிட்டு போய் இப்படி கேவலமா அருவருப்பா பேசுறாரு. இப்பெல்லாம் யோசிக்கணும். அது நேரத்துல என்னடா இது கட்சிக்காக வேலை செய்யறவன போய் பாடையில ஏத்துவேன் அப்படி இப்படின்னு பேசுறாரு. இப்படி எப்பெல்லாம் கோவப்பட்டு சூடு சோறணும் ஏறி அப்படி வந்து பொங்கி எழுதோ அன்னைக்கு அழிவு வந்துடும். ஆனா இதுக்கு அழிவு இல்லை. ஏன்னா அந்த மாதிரி யோசிக்காத அளவுக்கு நான் ப்ரோக்ராமிங் பண்ணி வச்சிருக்கிறேன். மண்டையில இருக்க மூளையில இருக்க எல்லா நரம்பையும் கட் பண்ணி வச்சிருக்கேன். குறிப்பா கழுத்து நரம்ப கட் பண்ணியிருக்கேன். ஏன்னா அங்க அண்ணன் வந்து ஏதாவது பேசினார்னா அப்படின்னு ஆட்டிக்கிட்டே இருக்க மாதிரி ஒரு ப்ரோக்ராமிங் பண்ணி வச்சிருக்கேன்.